சார் அவர்களை கௌரவமாக அழைத்து இந்த நிகழ்வுக்கான தேசிய கொடியினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் பணிப்பாளர் அவர்கள் மற்றும் பிராந்திய பணிப்பாளர் உட்பட சுகாதார திணைக்கள அதிகாரியுடன் அறியப்படுகிறோம். எனவே எல்லோரும் கரகோஷம் செய்து இந்த நிகழ்வை உற்சாகப்படுத்துமாறு அன்பாக இந்த இடத்திலே வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வுடைய வரவேற்புரை டாக்டர் டிஜிஎம் டிப்யூட்டி ஆர்டிஎஸ் திருக்கமலை இன்றைய நிகழ்வானது உண்மை. எனவே இந்த முயற்சிக்கு உதவி செய்த பிரேம் சார், கொஸ்தா சார் மற்றும் ஆர்டிஎஸ் பிடிஓபிஸ் டீம் அவர்களுக்கு மூதூர் சமூகம் சார்பாகவும் இந்த பிரதேச மக்கள் சார்பாகவும் எம்ஓ சென்ற வகையில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த கிராமோதய ஹெல்த் சென்டருங்கிறது இந்த முத்தூர் பிரதேசம் மட்டும் இல்லை, இலங்கையோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான இடமா தான் இந்த கிராமோதய சென்டர்லாம் அமையுது. என்ன காரணம்னா, இந்த நாட்டோட எதிர்காலங்கள் இங்க அமர்ந்திருக்கிற இந்த சிறு குழந்தைகளுக்கு தான் இருக்கு. அதனால ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூடுதலாக கிராமோதயக்கு கவனங்கள் செலுத்தி அது வேலை திட்டங்களை முன்னெடுக்க சொல்லியிருக்காரு. அதன் பேரில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கபிலன் அத்துக்கர்ல கடந்த 2 வருடங்களாக 17 மில்லியன் 16 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டுக்கு கொழும்புல உள்ள ஹெல்த் மினிஸ்ட்ரியோடையும் வேர்ல்ட் பேங்கோடையும் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு எங்களோட பிடியான கோஸ்தா அவர்களும் ஹெல்த் செக்ரட்டரி அவர்களும் இங்க இருக்க ஆர்டிஜிஎஸ் பிரியநாத் அவர்களும் கடுமையான முயற்சி எடுத்தாங்க. எங்களுக்கு கொண்டாந்து இதை சேர்க்கணும். பல நாடு இருக்கிற பொருளாதார வீழ்ச்சியில வேர்ல்டு பேங்க் ஒவ்வொரு நிதியும் கண்காணிச்சு கொடுக்கணும் வேணாமல் பல ஜஸ்டிபிகேஷன் கேட்கிறாங்க. இந்த முத்தூர் பிரதேசத்தில் இதுக்கு முன்னாடி இந்த கிராமோதய சென்டரில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3-4 அடி பள்ளத்தில் இருக்கும். மழை பெஞ்சா தண்ணி தேங்கும். ஒரு குழந்தைகளை கொண்டாந்து ஒரு ப்ரெக்னென்ட் மதர்ஸ்லேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டோ தேவையான இதுக்கோ இந்த பகுதி ஒரு சூட்டபிள் இல்லாத இடமா இருந்துச்சு. அதனால இந்த வேலை திட்டத்தை அதிக கவனத்துடன் முன்னெடுத்து இன்னைக்கு கொழும்புல எவ்வாறு ஒரு கிராமோதய ஹெல்த் சென்டர் இருக்குதோ, வெளிநாடுகளில் எவ்வாறு இந்த மாதிரி குழந்தைகளுக்கான அந்த வளர்ச்சி பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற சென்டர்ஸ் இருக்குதோ, அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு முத்தூரில் இருக்குன்னு நினைக்க போது இதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னோட நன்றிகளை கூறுவது மட்டும் இல்லாமல்
இங்கே மிக சிறந்த ஹெல்த் சுகாதார அமைச்சோட அதிகாரிகள் பணிபுரியுறீங்க. நான் இங்கே வரும்போது கேட்டேன், கிட்டத்தட்ட 4000 குடும்பங்களுக்கு இந்த பகுதியில் வாழ்கிறாங்க. இந்த 4000 குடும்பங்களுக்கு தேவையான சேவைகளை முன்னெடுக்க என்றுமே நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. 52 பேர் இப்போ இதில் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, 58 குடும்பங்கள் பயனடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை திட்டங்களுக்கு எனக்கு தெரியும் அரசாங்கத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாடை மீட்டெடுக்க முடியாது, இந்த நாட்டை விட்டு எல்லாரும் இந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டு இருக்கிற நேரத்தில் இல்லை இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியும், இந்த நாட்டில் மக்கள் வாழ்கிறவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்னு நம்பிக்கையோட முன்னெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகள் அவங்களோட தாய்மார்கள் அனைவருக்குமான வேலை திட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்கார். அதனால் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த இடத்துல என்னோட வாழ்த்துக்களையும் கூறி, மேலும் இங்கே இருக்கிறோம் சுகாதார அமைச்சர், இங்கே இருக்கிற நர்சஸ் மற்றும் இங்கே இருக்கும் ஹெல்த் ஆஃபீஷியல்ஸ் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை கூறி, தொடர்ந்து இங்கே இருக்கிற பெற்றோர்கள், பிரெக்னன்ட் மதர்ஸ், கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த சென்டரில் முழுமையான சேவைகளை நீங்கள் பெறணும். இது மாதிரி இன்னும் அதிகமான சென்டர்ஸை வேர்ல்ட் பேங்க் உதவியோடு நாங்கள் திறக்கிறோம் கூறி இங்கே வரவேற்பு நான் இருக்கும் நன்றி.